அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. சந்தோஷம். வாங்க கதை கேட்போம். வெள்ளிக்கிழமை காலை 7 மணி. காலை 5 மணிக்கே எழுந்து குளித்து பூஜை முடித்து சமையல் அறைக்கு வந்தாள் கோகிலம். டிஃபனுக்கு பொங்கல் செய்துவிட்டு சட்னிக்கு தாளித்து கொண்டிருந்தாள். கோகிலத்தின் காதில் அத்து என்று அழைத்து கொண்டே உள்ள வந்த மருமகள் சுதாவின் குரல் ஒலித்தது. என்ன டிஃபன் செஞ்சிருக்கீங்க? குரலில் அதிகார தோரணை. பொங்கல் பண்ணியிருக்கேம்மா. காலையில டிஃபனுக்கு பூரி எல்லாம் பண்ண சொன்னேன். பொங்கல் பண்ணியிருக்கீங்க. ராத்திரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் சிம்பிளா பண்ணிட்டேன். ஏன் நேரமா எழுந்துக்கிறதுக்கு? சே, இந்த வீட்டுல பிடிச்சத வாய்க்கு ருசியா சாப்பிட முடியாதா? அவள் சத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உள்ளே வந்தான் கணேஷ், கோகிலத்தின் மகன், சுதாவின் கணவன். என்ன சுதா கத்திக்கிட்டு இருக்க? ஏன் அவங்கதான் செய்யணுமா? வேணும்னா நீ செய்யலாம்ல. இப்படி 7 மணிக்கு எழுந்து வர்றிய, கொஞ்சம் முன்னாலே எழுந்து வந்து அவங்களுக்கு உதவியாச்சும் பண்ணிருக்கலாம் தானே? கோபமாய் கேட்டான். என்ன பேசுறீங்க? நானும் வேலைக்கு போறேன். வீட்டுல ஒன்னும் சும்மா இல்ல. அம்மாவும் வீட்டுல சும்மா இல்ல. சமைக்கிறது, துவைக்கிறது, ஸ்கூல் போற பையனை தயார் பண்றது, மார்க்கெட் போறது, திரும்பவும் ராத்திரி சமையல்னு ராத்திரி 11 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சமைக்கிறத பேசாம சாப்பிடு. அவர்களின் பேச்சு கோபமாவதை கண்ட கோகிலா, விடு கணேஷ், காலையில டென்ஷன் ஆகாதே என்று சமாதானப்படுத்தினான். காஃபியை எடுத்து தன்னுடைய அறைக்கு சென்றான் கணேஷ். வரன் எழுந்துட்டானா என கேட்டாள் கோகிலா. எழுப்பி அவனை ஹோம்ஒர்க் பண்ண வச்சிருக்கேன் என்றாள் சுதா. இன்னைக்கு மட்டும் அவனை குளிக்க வச்சு சாப்பிட வச்சிடுறியா? வழக்கமாக இந்த வேலைகளையும் கோகிலம் தான் செய்வாள். இன்று நேரமாகி விட்டதால் சுதாவை செய்ய சொன்னான். சுதா எதுவும் பேசாமல் வெளியே வந்து, வாக்கிங் போன மாமா வந்துட்டாரா என்றாள். கோகிலத்தின் கணவர் பரசுராமன். வாக்கிங் போனவர் இன்னும் வராதது அப்போதுதான் கோகிலத்தின் நினைவுக்கு வந்தது. இன்னும் வரலமா? சே, கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத மனுஷன். மணி 7:30 ஆக போகுது. பேரனை ஸ்கூல் கூட்டிட்டு போய் விடணுங்கிற பொறுப்பு இருக்கா? வாக்கிங் போனோமா வந்தமான்னு இல்லாம அங்க யாரிடமாவது நின்று ஊர்க்கதை பேசிட்டு வருவா. இவர் வாக்கிங் போகலன்னு யார் எழுதா? சுதா அப்படி பேசியதும் கோகிலத்துக்கு கோபம் சுறுசுறுவன வந்தது. கணேஷுக்காக அடக்கி கொண்டாள். இப்ப வந்துடுவார்மா, அதுக்குள்ள வர்ண தயார் பண்ணிடு என்றா. பல் விளக்க பாத்ரூம் போன கணேஷ், சத்தம் போடாத, அப்பா வர லேட் ஆனா நான் போய் வர்ண விட்டுட்டு வரேன் என்றா. உங்களுக்கு லேட் ஆகாதா? அத நான் பாத்துக்கிறேன். சற்று நேரத்தில் பரசுராமன் வந்துவிட தயாராக இருந்த பேரனை அழைத்து பள்ளிக்கு கிளம்பினான். கணேச சுதாவும் தயாராகி டைனிங் டேபிளுக்கு வந்தபோது மணி 8:30. கோகிலம் கொண்டு வந்த பொங்கலை வேண்டா வெறுப்பாக சாப்பிட ஆரம்பித்தாள். சுதா 10 மணிக்கு மேல்தான் சாப்பிடுவான். பரசுராமன் காலில் உட்கார்ந்து பேப்பர் படித்து கொண்டே இருந்தா. அத்தை, வீடெல்லாம் பிசுபிசுன்னு இருக்கு, சுத்தமா கழுவி மாப் போட்டு விட்டுருங்க. அப்புறம் மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுங்க. அப்புறம் 2 நாளா துணி எதுவும் துவைக்கல போல, அழுக்கு துணி நிறைய சேர்ந்துட்டு போயிருக்கு, அதையும் துவைச்சிடுங்க. வருணோட சாக்ஸ் எல்லாமே அழுக்கு. சரிம்மா. சுதா, ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் செய்யலாமே. அன்னைக்கு நீயும் வீட்டுல இருப்ப, அம்மாவும் நீயும் சேர்ந்து செய்தால் வேலைகளும் சீக்கிரம் முடியும், அம்மாவுக்கு உதவியாகவும் இருக்கும்ல என்றான் கணேஷ். அன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு லீவு, அதையும் கெடுக்க பார்க்காதீங்க, என்னால முடியாது. பரவாயில்ல விடுப்பா, இன்னைக்கு ரேஷன்ல சர்க்கரை, பாமாயில், கோதுமை போடுவாங்களே என்றா சுதா. மாமா இன்னைக்கு ரேஷனுக்கு போயிட்டு வந்துடுங்க என்றா. சரிம்மா. எல்லாவற்றையும் ஒரு முகச்சுளிப்போடும் பொங்கி வந்த கோபத்தோடும் கேட்டுக்கொண்டிருந்தான் கணேஷ். சாப்பிட்டு முடித்தவர்கள் கை கழுவி எழுந்தன. அடுத்த 1/4 மணி நேரத்தில் இருவரும் தயாராகி ஆபீஸ்க்கு கிளம்பின. இருவரும் சென்றபின் வெளியே வந்த கோகிலத்திடம், என்ன முதலாளி அம்மா வேலை சொல்லிட்டு போயிட்டாங்களா என்று கேட்டா பரசுராமன். சும்மா இருங்க, இங்க நடக்கிறது எனக்கு ஒன்னும் பிடிக்கல கோகிலம். வர வர ரொம்ப அதிகாரம் பண்றா. ஓ மருமக, மாமனார், மாமியாருங்கிற மரியாதை சுத்தமா இல்ல. ஏதோ வேலைக்காரங்கன்னு நினைச்சிருக்கா போல. காலையில நான் வாக்கிங் போயிட்டு லேட்டா வந்ததுக்கு திட்டுனாளா? அது இழுத்தாள் கோகிலம். ஸ்கூலுக்கு போறப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டான் வரும். ஏன்டா லேட்டா வர்றீங்க? அம்மா உங்களை எப்படி திட்டினாங்க தெரியுமான்னு கேட்டான். என் நண்பன் ஒருவரை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன், பேசிட்டு வர லேட் ஆயிடுச்சு. இவ என்ன கேக்குறது? அவரின் குரல் உயர்ந்தது. சும்மா இருங்க, என்ன அடக்காத கோகிலம், நாம தனியா வீடு பார்த்து போயிடலாம்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. யாரையும் எதிர்பார்த்து நாம வாழ வேண்டியதில்லை. எனக்கு வர்ற பென்ஷனை நமக்கு தாராளம் என்றவரை கோபமாய் பார்த்தாள் கோகிலம். அந்த பேச்சை மட்டும் திரும்ப பேசாதீங்க. என் மகனையும் பேரனையும் பார்க்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. நான் மட்டுமென்ன சந்தோஷமாவா இருக்கேன்? இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சகிச்சுக்கிட்டு இங்கே இருக்க காரணம் அவங்க 2 பேருக்காகத்தான்.
சரி சரி, நேரமாச்சு, எழுந்துருங்க. உங்களுக்கு பசிக்கும், எனக்கும் நிறைய வேலை இருக்கு. எப்போ கேட்டாலும் இதே சொல்லி என் வாய் அடைச்சிடு என்றபடி எழுந்தார் பரசுராமன். அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர் பரசுராமன். பரசுராமன் கோகுலம் தம்பதிக்கு கணேஷ் ஒரே மகன். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறான். சுதாவும் தான். சுதாவை பெண் பார்க்க போகும்போதே அவர்கள் போட்ட ஒரே நிபந்தனை, கல்யாணத்துக்கு பிறகும் வேலைக்கு போவாள் என்பதே. சுதாவுக்கு சமையல் சுத்தமா தெரியாது என்றன. அதுக்கு என்னங்க, எனக்கு நல்லா சமைக்க தெரியும், நான் பாத்துக்கிறேன். அப்படியே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சமைக்கவும் கத்துக் கொடுத்துறேன் என சுதாவை ரொம்பவும் பிடித்திருந்ததால் சொன்னாள் கோகிலம். கல்யாணமும் ஆனது. சுதா வேலைக்கு போய் கொண்டிருக்க கோகிலம் வீட்டு வேலையை செய்ய ஆரம்பித்தான். சுதா ஆபீஸ் போயிட்டு வந்து சோர்வாக இருப்பதாய் சொல்லி படுத்துக்கொள்ள வீட்டு வேலை முழுவதும் கோகிலத்தின் தலையில் விடிந்தது. சமையலர் பக்கம் வந்தால் தானே ஏதாவது கற்றுக்கொள்ள முடியும். அதற்கு பின் சுதாவின் கற்பம் குழந்தை ப்ரொமோஷன் என்று போய்விட கோகிலத்துக்கு வீட்டு வேலை நிரந்தரமானது. ஏமா, ஒரு வேலைக்காரியை வச்சுக்கலாமா என்று அம்மாவோட பலமுறை வற்புறுத்தி இருக்கிறான் கணேஷ். வீட்டுல நான் நல்லாத்தானே இருக்கேன், எல்லாம் நானே பாத்துக்கிறேன், வேலைக்காரி எல்லாம் வேணாம் என்று கண்டிப்பாக சொல்லிவிடுவாள் கோகிலம். ஒரு வாரம் சென்ற நிலையில் அன்று இரவு சாப்பாட்டின் போது கணேஷ் காசி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு வாரம் டூர் போறாங்களாம். ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் மட்டும்தான். நானும் அம்மாவும் போயிட்டு வரலாம்னு இருக்கேன். நம்ம டூர் ஏஜென்ட் ராமலிங்கம் கேட்டா. நான் உன்னை கேட்டுட்டு சொல்றதா சொல்லியிருக்கேன், போயிட்டு வரமா என்றார் பரசுராமன். அதனால என்ன, தாராளமா போயிட்டு வாங்கப்பா. என்னது 20,000? செலவுக்கு இன்னொரு 20,000 வச்சுக்கிட்டா கூட 40,000 ஆகிடும். கட்ட வேண்டிய இஎம்ஐ எல்லாம் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் என்றால் சுதா. பரசுராமன் கோகிலம் இருவரின் முகங்களும் சுருங்கிவிட்டது. கடைசியில் சுதாவின் முடிவுதான் வென்றது. அடுத்த நாள் சாப்பிட்டு விட்டு படுக்கைக்கு வந்த கணேஷ், சுதா காலையில இருந்து ஒரே யோசனை, நாம தனி குடுத்தனம் போகலாம்னு நினைக்கிறேன், என்ன சொல்ற? அவளால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. நிஜமாவா சொல்றீங்க? நம்ப முடியலை என்றால் சந்தோஷமாக. ஆமா, எவ்வளவு நாள் தான் ஒன்னா இருக்கிறது, நாமளும் கொஞ்ச நாள் தனியா சந்தோஷமா இருப்போமே. அப்பா எப்போது புரிஞ்சுதே, சீக்கிரம் பாருங்க. முயன்று தேடியதில் 2 வாரங்களில் நல்ல வீடாக அமைந்தது. என்னடா சொல்ற, தனி குடித்தனம் போறீங்களா? என்னால அனுமதிக்க முடியாது என கண்ணில் கண்ணீருடன் சொன்னால் கோகிலம். ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தார் பரசுராமன். அழுது கொண்டே பிடிவாதமாக மறுத்து அம்மாவிடம் என்னென்னமோ பேசி மனதை மாற்றி சம்மதம் வாங்கிவிட்டான் கணேஷ். அடுத்து வந்த ஒரு நல்ல நாளில் பால் காய்ச்சி புது வீட்டுக்கு குடிபோயினர் கணேஷும் சுதாவும். அடுத்த நாள் மாலை ஆபீஸ் முடிந்து பெற்றவர்களை பார்க்க வந்தான் கணேஷ். கோகிலம் அவனிடம் பேசவில்லை. அம்மாவிடம் வந்தவன் பேச ஆரம்பித்தான். அம்மா, என் மேல கோவமா இருப்பீங்கன்னு தெரியும், நீங்க சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக தான் நாங்க தனியா கொடுத்தனும் போனோம். என்னடா சொல்ற? உன்னை என் பேரனை விட்டு பார்க்காம வாழ்றது எங்களுக்கு சந்தோஷமா? ஆற்றாமையுடன் கேட்டாள் கோகிலம். ஆமாம்மா, நான் சின்ன வயசா இருக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. அப்பாவுக்கும் அப்பா சம்பளம் கம்மி. நீங்க சமையல் வேலை பண்ணி என்னை படிக்க வச்சு ஆளாக்குனீங்க. என்னை ஆளாக்க நீங்க காலம்பூரா அடுப்படி புகையில் நின்னீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்க சந்தோஷத்தை பத்தியே யோசிக்கல. ஒரு சினிமா டிராமான்னு போனதில்ல, டூர் அது இதுன்னு ஊர் சுத்தி பார்த்ததில்ல, நல்ல ட்ரெஸ் நீங்க 2 பேரும் போட்டதில்ல. உங்க தேவை சந்தோஷம் எல்லாம் சுருக்கிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு என்ன ஆளாக்குறதுலேயே கவனமா இருந்தீங்க. நான் வளர்ந்தேன், படிச்சேன், நல்ல வேலைக்கு போனேன். அதுக்கு பிறகாவது உங்க 2 பேரையும் சந்தோஷமா வச்சுக்க ஆசைப்பட்டேன். அந்த வீட்டுல நீங்க இருக்கிறது வரைக்கும் முடியாதுமா. கல்யாணம் பண்றது எதுக்கு? தங்களோட வேலை கொஞ்சம் குறையும்னு எதிர்பார்த்து தானே. ஆனா உங்க 2 பேருக்கும் வேலை குறையல. அடிமை மாதிரி நடத்தினா அதை கூட எனக்காக பொருத்திப்பிக்கன்னு தெரியும். ஆனா மரியாதை செய்யற வேலைக்கு ஒரு அங்கீகாரம் பாராட்டி இல்லையே. காலையில இருந்து ராத்திரி படுக்கிற வரை எல்லா வேலைகளும் நீங்க தான் செய்வீங்க. அதோட முக்கியத்துவம் அவளுக்கு தெரியவில்லை. வீட்டு வேலைகளை அவ சாதாரணமா நினைச்சுட்டா. இப்ப எல்லா வேலைகளும் அவ தானே செஞ்சாகணும். இப்போ உங்க உழைப்பு முக்கியத்துவம் தேவை உழைப்பை தெரிஞ்சுப்பதானே அவ தெரிஞ்சுக்கணும் என்பதற்காக தான் தனி கொடுத்தனும் போனேன். நானும் அவளுக்கு பலமுறை சொல்லிட்டேமா, அவன் உணரல. நம்ம மதிச்சு மரியாதை தர்றவங்கிட்ட அடிமையா கூட இருக்கலாம். ஆனா தன்னோட சுயநலத்துக்காக அடுத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துறவங்க என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. அவங்களுக்கு பாடம் புகட்டணும், அப்பதான் மாறுவாங்க. பெத்தவங்களை கடைசி காலத்துல சந்தோஷமா பாத்துக்கிறது ஒவ்வொருத்தரோட கடமை. அதை கூட வச்சிருந்தே சந்தோஷப்படுத்துகிறதும் இல்லை. இனி நீங்க 4 மணிக்கு எழ தேவையில்லை, பரபரப்பா சமைக்க தேவையில்லை, உங்க தேவைக்காக யார் அனுமதியும் கேட்க தேவையில்லை, வாய்க்கு ருசியா சாப்பிட யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. நிதானமா முடிஞ்ச நேரத்துல எழுந்து விருப்பப்பட்டதை நிதானமா சமைச்சு சாப்பிட்டு ஆசைப்பட்ட கோவில் குளம் டூர்னு 4 இடம் சுத்தி பார்த்து சந்தோஷமா இருக்கலாம். யார் கையும் எதிர்பார்த்து நீங்க இல்லை. பேரனை பார்க்கணும்னா எப்ப வேண்டுமானாலும் சொல்லுங்க, கூட்டிட்டு வர்றேன். இனியாவது யாருக்கும் பயப்படாம சந்தோஷமா விருப்பப்பட்ட வாழ்வை சுதந்திரமா உங்களுக்காக வாழுங்க வரேன் என சொல்லிவிட்டு வெளியே நடந்தவனை பெருமிதமாக பார்த்தனர் இருவரும்.